வணக்கம், வெல்கம் டு தி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை வந்து துவங்க இருக்கிறோம். என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மார்கழினா குளிருக்கு அப்புறம் சில நிறையா விஷயங்களாக இருக்கும். ஏன் அப்படின்னா, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் விநாயகர் கோயிலுக்கு தண்ணி ஊற்ற போகிற கன்னி பெண்கள்லாம் பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் நிறைய பஜனை கோவில்களில் போனால் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அழகழகாக கிடைக்கும் நம்ம கோவை மாவட்டத்தில். அதை தாண்டி உங்கள் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப குஷியாக்கிறதுக்காக ஒரு சூப்பரான விஷயம் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஜிஆர்டி தங்க மாளிகை நம்ம கிராஸ்கட் ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க ஒரு அழகான ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்து தாய்மார்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சமைக்கிறது, வேலைக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறதுன்னு ஏகப்பட்ட வேலையை பார்த்து கஷ்டப்படுற அவங்க எல்லாத்துக்காகவே அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோலம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து மார்கழி மாதம் மட்டும் இல்லை, எல்லா நாட்லையுமே கோலம் போடுவோம். ஆனால் மார்கழி மாதம் மட்டும் ஸ்பெஷலாக சில பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரங்கோலி கோலம், பூக்கோலம், மாவு கோலம், அரிசி கோலம், ஏகப்பட்ட கோலம் போடுவோம். கோலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கோலம் கொண்ட ஒரு கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஜீவராசிகள், அதாவது பூமிக்கு மேலே வந்து வாழ்ந்துக்கிட்டு குட்டி குட்டி ஜீவராசிகள் வந்துட்டு உணவுக்காக ஆரம்பித்தது தான் இந்த கோலம்ன்ற விஷயம். அதை தொடர்ந்து அது நாளடைவில் நவீன காலங்களில் ஸ்டிக்கர் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். டிஜிட்டல் இந்தியா இல்லையா, நம்ம அதனால் அப்படியே மாறிட்டோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூரில் இருக்கிறோம். ஸோ இங்கே ஒரு தெருவில் நிறைய பேர் கோல போட்டிக்கு வந்து கலந்துருக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிஆர்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் மட்டும் கொடுக்குறது மட்டும் இல்லாமல், இந்த கோல போட்டியில் கலந்து வின் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போகிறாங்க. அதை தொடர்ந்து அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறையா வீட்டில் கோலம் போட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறோம். பார்த்துட்டு அவங்கள்ட்ட என்ன பண்ணி போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம பேசுவோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ அழகாக ஒரு போட்டியாளர் கலந்துருக்காங்க. கோலம் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க. அந்த அக்கா கிட்ட இப்போ நம்ம பேச போகிறோம். ஹலோ அக்கா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சார், உங்கள் பேர்? பார்வதி. பார்வதி, சூப்பரான பேர். அக்கா, இந்த கோலம் போட்டி பற்றி ஜிஆர்டி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இல்லையா, கோல போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரும் ஒரு ப்ரைஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ரைஸ் நினைக்கிறீங்க? அது நம்ம அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்குது. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும். திடீர்னு ஒரு 50 கிலோ தங்கத்தை அவங்க கையில் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த ஆசையெல்லாம் இல்லை. நிஜமாவா? சார், ஜிஆர்டி தங்க மாளிகைகளுக்கு நான் சொல்கிற அன்பான ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த அக்காக்கு அந்த 50 கிலோ பரிசு வேண்டாம், நீங்கள் அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. பரவாயில்ல, அதனால என்ன, அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாது, போதும். சரி, ஓகே. ஜிஆர்டி தங்க மாளிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். எங்கே இருக்குக்கா? காந்திபுரத்தில் இருக்குது. அப்புறம் வேறு எங்கேயும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நகை வாங்கியிருக்கேன், ஆனால் ஞாபகம் இல்லை, அவ்வளோதான். ஓகே. ஸோ ஜிஆர்டியில் வந்து இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கான குழந்தைங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிங்க, ஓகேங்களா? சரி, இப்போ கோலப்போட்டிக்கு வருவோம். இந்த கோலம் எப்படி நீங்கள் அரிசி மாவுலேயே போட்டிங்களா, நார்மலாக வந்து அரிசி மாவு கலந்து, கோலப்பொடியோட அரிசி மாவு கலந்து போட்டால் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். வெறும் அரிசி மாவுனா இழுக்க வராது, அதனால் அரிசி மாவு கலந்து தான் போட்டிருக்கு. ஓகே. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க? 4 மணிக்கு. 5:45 முடிச்சிருச்சு. 5:45. அப்படியா? சரிண்ணா. அப்படியா? சரி, ஓகே. நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் வந்து இந்த 30 நாட்கள் மார்கழி மாதம் முழுவதுமே நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் முடிவடையும் பொழுது உங்களுக்கான பரிசு கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் எழுதிப்போம். பட் நீங்கள் இந்த கோலம் வரைஞ்சிங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல. உங்களுக்கான ஒரு கிஃப்ட் தரோம், இருங்க வாங்கிக்கோங்க. கோவையில் நிறைய நகைக்கடை இருக்கும். நிறைய நகைக்கடையிலேயுமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். பட் ஜிஆர்டியில் வந்து ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நிறைய நகைக்கடைகளில் அவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தரும், இவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய எடுத்திருப்பீங்க. பட் ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆஃபர் தரோம்னா இந்த டிஸ்பிளேவும் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களோட நம்பிக்கையே அவங்களோட கஸ்டமர்ஸ் தான். ஸோ கஸ்டமர் சர்வீஸில் டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கிற ஜிஆர்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலப்போட்டி நிகழ்ச்சி நடத்தி மக்களில் இருக்கிற நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு கொண்டு வரணும், அவங்கள உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கணுன்றதுக்காகவே இந்த ஜிஆர்டி இந்த கோலப்போட்டி நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம பார்வதி அக்காவுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு வந்து ஜிஆர்டி தங்க மாளிகையோட மேனேஜர் வந்திருக்காரு. சார் வணக்கம். அவர் கையால் இந்த கிஃப்ட்டை கொடுத்துருவோம் உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50 கிலோ வேணாம் இல்லை? சந்தோஷம், ரொம்ப நன்றி. வெல்கம் பேக் டு தி ஷோ. சூப்பரான விஷயம் நான் பார்த்துருந்துருப்பீங்க. அக்கா வணக்கம். ஹலோ. ஹலோ தான்க்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இல்லைங்க. சரி, என்ன இந்த கோலம் நீங்கள் தான் வரைஞ்சதா? அந்த வாரம் தான். கையில் இப்போ பெயிண்ட் வச்சு வரைஞ்சிங்களா எப்படி? கையிலேயே தான் வரைஞ்சிருக்கீங்க. அப்போது அவள் வந்து கோலம் போடலை, போட்டிருக்கேன். கோலம் போட்டி நடந்தது நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களை. இது என்ன அரிசி மாவா என்னது இது? இல்லை, கோலத்தில் அரிசி மாவு கலந்துருக்கு.
கோலத்தில் அரிசி மாவு கலந்துருக்கீங்க. சரி, ஓகே. நீங்கள் இந்த எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? நான் போடுறேன் கொஞ்சம் வருஷமாக. கொஞ்சம் வருஷமாக தான். இல்லை, சும்மா கேட்டேன் இந்த கேள்வியை. சின்ன வயசுலேருந்தே போட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி கேட்கணுமே உங்கள்கிட்ட அப்படின்றதுக்காக கேட்டேன். உங்களுக்கு ஜிஆர்டி தங்க மாளிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியலையே. கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தங்க மாளிகைன்றது ஒரு நகைக்கடை. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோடு இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்குது. கண்டிப்பாக நகைக்கடை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி. நகை வாங்க போகிறீங்களா ஏதாவது வீட்டில்? வாங்கணும். வாங்குங்க. கண்டிப்பாக இந்த கோலப்பட்டில் வின் பண்ண எவ்வளோ ப்ரைஸ் தெரியுமா? தெரியலையே. சொல்ல மாட்டேன் யார்ட்டையுமே. திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு 50 கிலோ தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. வாங்கி வச்சுக்க வேண்டியதாங்க. வாங்கி சும்மா வச்சுக்குவீங்க வீட்டில், அது யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஒரு 50 கிலோ தங்கம் ஓகேவா உங்களுக்கு? போதுமா? போதும். போதும் இல்லை, எக்ஸ்ட்ராலாம் கேட்கக்கூடாது. ஜிஆர்டியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு தொலைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அக்காவுக்கு வந்து 50 கிலோ மட்டும் போதுமா? அந்த 51 கிலோ நீங்கள் சொன்னீங்களா, அது வேணாம். ஓகே தானேங்க்கா? வின் பண்ண 50 கிலோன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் கேட்டேன். பரவாயில்லையா? சரி, ஓகே. சரி, நீங்கள் கண்டிப்பாக ஜிஆர்டி வந்து விசிட் பண்ணணும். இந்த கோலம் வரைஞ்சிங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாமா? அதுக்குள்ளே வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக யூஸ் ஆகும். என்னென்று சர்ப்ரைஸாக பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறீங்களா, இங்கேயே பார்க்குறீங்களா? வியூவர்ஸ் காமிக்கலாமா? சரி, ரைட்டு, ஓகே. ஸோ அதுக்கு கிஃப்ட் கொடுக்க நான் மட்டும் கொடுக்க முடியாது. எங்கள் கடை மேனேஜரே வந்திருக்காரு உங்களுக்காக கொடுக்குறதுக்கு. என்ன பார்த்துடலாமா? சரி, வாங்க சார். சிரிச்சுக்கிட்டே வாங்கணும். கோலம் போட்டதுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் பாருங்க உள்ள உங்களுக்கு. எப்படி அதில் ஒரு 5 பவுனாவது இருக்கும் போல இருக்கே. தங்க சங்கிலி நினைக்கிறேன் இருக்கு. நெக்ஸ்ட் போட்டியாளர் ஒருத்தர் கலந்துக்கிறாங்க. சூப்பராக மல்டி கலரில் ஒரு கோலம் அழகாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு தீபம்லாம் வச்சு அக்கா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அக்கா வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் தேவிகா. தேவிகா அக்கா. தேவிகா அக்கா பயங்கரமாக இருக்குது கோலம். இந்த காம்படிஷன் தெரிஞ்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? இல்லை, முன்னாடி போடலான்னு நான் நினச்சேன். சரி, நான் போட்டால் ஏதாவது தப்பாயிருமோன்ட்டு சரி வீட்டுக்கு முன்னாடி ஓட்டுக்கலான்ட்டு இங்கே ஓட்டேன். ஆனால் சூப்பராக இருக்குக்கா கோலம். இந்த ஜிஆர்டி தங்க மாளிகை வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி உற்சவத்துக்காக ஒரு கோலப்பட்டி நடத்திட்டு இருக்கோம். மிகப்பெரிய கோலப்பட்டி இது. கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இருங்களுக்கு எல்லா பெண்மணிகளுக்கும் ஒரு சாதனையாளர்களாக வர வைக்கணும். கோலன்றது எல்லாரும் சாதாரணமாக நினச்சிட்டாங்க. ஒரு கோலம் போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ அது எல்லாருக்குமே தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஜிஆர்டி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த ஜிஆர்டி தங்க மாளிகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் புதுசாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புத்தாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது நகையோடு நீங்கள் துவங்குறதுக்காக ஜிஆர்டியில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த கோலப்பட்டி 30 நாள் நடக்க போகுது. இதில் இந்த ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியா வைஸாக நாங்கள் வந்து ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த 30th டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட கோலமுக்கு என்ன ப்ரைஸ் வந்திருக்கு, ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டான்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ தொடர்ந்து எங்களோட கிங் டிவியில் இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை தொடர்ந்து அதில் பார்த்தாலே தெரியும் நீங்கள் போட்ட ப்ரைஸ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்கிட்டீங்க இல்லையா, உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரைஸ் உங்களுக்கு தரலான் இருக்கோம். ஓகேவா? வேணுமா வேணாவா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். 50 கிலோ தங்கம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 50 கிலோ தங்கம் கொடுத்தா ஏன்னா திடீர்னு கேட்குற, இப்போ தானே நான் போன வாரத்தில் மளிகை சாமான்லாம் வாங்கி முடித்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன சொல்லுவீங்க? 50 கிலோ தங்கம் உங்களுக்கு கொடுத்துட்டோம், என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு கொடுத்துட்டீங்களா? கொடுத்தானா என்ன ஒன்று, வீடு கட்டுவேன். அதில் என்ன எனக்கு வேண்டியது நான் எடுத்துக்குவேன், மிச்ச தங்கத்தை. அப்புறம் வேற யாருக்கு வேணும் அப்படி கொடுத்துருவேன். அக்கா வந்து நல்லா கனவு வந்து ஒரு நாள் நிறையா வச்சுட்டே இருந்தோம்னா சீக்கிரம் நிறைவேறும். இதே 50 கிலோ தங்கம் நீங்கள் ஜிஆர்டியில் வந்து வாங்குவீங்க ஒரு நாள். அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். உங்களுக்கான ப்ரைஸ் வாங்கிக்கோங்கக்கா. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? நாகம்மா. நாகம்மாவா? பேரே பயங்கரமாக இருக்குதே. எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? சுமார் ஒரு 50-60 வருஷமாக போடுவீங்களா? எனக்கு 75 ஆச்சுங்க. 65 வருஷமாக கோலம்? 75 வருஷம். 75ஆ? சரி, சந்தோஷம். பாட்டி, நான் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். ஓகேவா? 50 கிலோ தங்கம் உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வைக்க மாட்டேனுங்க. என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வேண்டாம் கொடுத்துருவீங்களா?
ஐயோ வேண்டாம்னு சொல்லி பாருங்கள், இந்த மாதிரி பரந்தன்மையான மனசு எத்தனை பேருக்கு இருக்குது. ஒருத்தர் மாதிரி ஆசைப்பட மாட்டேனுங்க சாமி. உங்களுக்கு இலவசம் நீங்கள் வின் பண்ணதுக்காக கொடுத்தா நீங்கள் வெற்றியாளர் அத்தனை வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு கிராம் போதுமா அதே போதும் சார்? அந்த 1 கிராம் கொடுத்தா போதும், அந்த 50 கிலோ இல்லை வேணாம். அதை வேணால் நீங்கள் எனக்கு கொடுக்க சொல்லிவிடுங்க. மகராசரா வச்சுக்கோங்க. சரி, அது 49 கிலோ 900 கிராம் நான் வாங்கிக்கிறேன். மகராசரா வச்சுக்கோங்க. சரி சார், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. சரி பாட்டி, நீங்கள் ரொம்ப சந்தோஷம். இந்த மார்கழி மாதத்தில் இந்த கோல போட்டியில் கலந்துக்கிட்டது உங்களுக்காக வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு நினைவு பரிசு உங்களுக்காக கொடுக்கும். இந்த கோலம் வெற்றி பெற்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ், பெரிய ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? உங்களுக்கான ப்ரைஸ் வாங்கிக்கலாம். சரி. ஓகே, சூப்பரான நிறைய கோலங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வீட்டுக்குள்ளே, அதாவது வெளியே போட்டால் கோலம் அழுக்காயிருன்ட்டு வீட்டுக்குள்ளே போட்டு அக்கா வந்து கோலத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா வணக்கம். 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 உங்கள் பேர்? கௌரி. கௌரி. ஓகே அம்மா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த கோலம் நீங்கள் ஒரே ஆளாக போட்டிருக்கீங்களா? அது 3த்தையும்? ஆமாம். டெய்லியும் டெய்லி போடுவோம். டெய்லி இவ்வளோ போடுவீங்களா? இல்லை இவ்வளோ போட மாட்டோம், போடுவோம். ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் போட்டி இருக்குன்றக்காக அது கலந்துக்கிறதுக்காக போட்டிருக்கீங்க இல்லையா? போடுவோம். ஆமாம். சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 50 கிலோ தங்கம் உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேணாவா? இல்லை நிஜமாக ஜிஆர்டியிலேருந்து வந்திருக்கோம், அதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த 50 கிலோ எடுத்துகிட்டு வாங்க. நிஜமாக தான் உங்களுக்கு 50 கிலோ தங்கம் தரதுக்காக வந்திருக்கோம். 50 கிலோ தங்கம் வந்தது வேண்டாம். 50 கிலோ வேண்டாவா? எவ்வளோ? 5 கிலோ? 5 கிலோ போதும். அக்காவுக்கு 50 கிலோலாம் வேணாமா, ஒரு 5 கிலோ கொடுத்தீங்கன்னா இந்த கடைக்கு போகிறப்ப போட்டு போவாங்க. ஏங்கா? சரி, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து அதுக்காக உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கல. இந்த 50 கிலோ தங்கம் வந்து எவ்வளோ பேருக்கு பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்டிருந்தோம். இந்த கோல போட்டியில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே பெரிய கிஃப்ட் இருக்குது. ஓகேங்களா? சரி, அதில் ஏதாவது கிஃப்ட் வந்தால் எனக்கு கொஞ்சம் பாதி தருவீங்களா? தரேன். தருவீங்களா? சரி, ஓகே. எத்தனை மணிக்கு கோலம் போட்டிங்க இது? இப்போது 7 o'clock ஆரம்பித்தேன், இப்போ 8 o'clock ஆச்சு. 1 hour ஆகிடுது. சூப்பர். சரிங்கக்கா, உங்களுக்காக நீங்கள் இந்த கோலம் போட்டதுக்காக உங்களுக்கு ஒரு நினைவு பரிசாக எங்கள் ஜிஆர்டிலேருந்து ஒரு சின்ன ஸ்பெஷல் கிஃப்ட் தரோம், வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடங்களில் அழகழகாக மல்டி கலரில் வண்ணமயமாக நிறைய கோலங்கள்லாம் போட்டு கோயம்புத்தூரையே அழகுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போட்டியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி எங்கள் ஏரியா ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கணும் இந்த கோல போட்டியில் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஜிஆர்டிக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுறவங்க மறந்துடாமல் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கான சூப்பரான ஆஃபர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த புத்தாண்டுக்கு புதிய நகை ஜிஆர்டியில் மறந்துடாதீங்க. கோவை மாவட்டம் அப்படின்னாலே ரொம்பவே அழகான மாவட்டம் தான். இயற்கை எழில் சூழ்ந்த மாவட்டம் அப்படின்றது தான் கோவை மாவட்டம். கோவையில் நிறையா விஷயங்கள் அழகாக இருக்கும். அதில் குறிப்பாக அப்படின்னு சொல்ல போனால் மார்கழி மாதத்தில் எங்கள் வீதியில் அதாவது அக்ரகாரம் தெருவிலலாம் வந்தோம் அப்படின்னா நம்ம மாமி வந்து சூப்பரான கோலம்லாம் போட்டிருக்கார். வணக்கம் மாமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கிங் டிவியில் பார்ப்பீங்களா? இனிமேல் தான் பார்க்கணும். அப்போ இனிமேல் டிவி ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் இத்தனை நாள் இல்லையா? தெரியாது, சொன்னால் தானே தெரியும். உங்கள் பேர்? பிச்சம்மாள். உங்கள் பேர்? சிவரஞ்சனி. ஓகே, இந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோலம் சூப்பராக இருக்குது. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கோலத்துக்கு? ஒரு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரமா? நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா? ஆமாம். சூப்பர். நீங்கள் வந்துட்டு ஸோ இன்றைக்கி இந்த கோலத்து போட்டிக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று வச்சுருக்கோம். இப்போது அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? அது 50 கிலோ தங்கம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 50 கிலோ தங்கம் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போயிருங்களா? வேணாம்ல உங்களுக்கு? வேண்டாம், நீங்கள் கொடுப்பீங்களா? நீங்கள் நான் கேள்வி நீங்கள் கேட்டால் நீங்கள் வேணான்ட்டீங்களே. ஒரு தடவை தான் வாய்ப்பு. வாய்ப்பு ஒரு தடவை தான். அதெல்லாம் வேணும் தான், கொடுங்க.
சரி 50 கிலோ தங்கம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணுவோம். என்ன அதான் என்னென்ன பண்ணுவீங்க? நிறையா போட்டுக்க வேண்டியதுதான். உள்ள நகையாக போட்டுருவீங்க மாமி. சரி ஓகே பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க 50 கிலோ தங்கம் கொடுத்தா? நான் அதில் சேர்த்து தான் வைப்பேன். 50 கிலோ ஃபியூச்சர் யூஸ். ஆமாம். இன்னும் ஜன்னல்லேருந்து தனியாக சத்தம் கேட்குது. அப்படியா பரவாயில்ல. சரி ஓகே, நான் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். அந்த 50 கிலோ தங்கம் கொடுத்தா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? நீங்கள் ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா? இல்லை. நீங்கள்? நானும் வந்ததில்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் வந்து டைப் பண்ணி பாருங்கள். இந்த வருடம் முடிவுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த சீக்கிரமாக நீங்கள் வந்து ஜிஆர்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா சூப்பரான ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஆஃபரில் வேஸ்டேஜ்லாம் ரொம்ப கம்மி. நிறைய கடையில் விளம்பரங்களை பார்த்துட்டு வர மாதிரிலாம் இருக்காமல் எங்கள் கடையில் உண்மையானமே நல்ல குவாலிட்டியான ஒரு கோல்டு ட்ரெஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த புத்தாண்டுக்கு புதிய நகை ஜிஆர்டியில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராகும். இந்த கோலம் ஃபஸ்ட் ப்ரைஸாக, செகண்ட் ப்ரைஸாக, தேர்ட் ப்ரைஸாக நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் காத்துக்கிட்டு இருக்கணும். எங்கள் கிங் டிவி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கான யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ உங்களோட காலுக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வரைஞ்சிங்க இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமா வேண்டாவா? ஸோ ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது. அது 50 கிலோ தங்கம் தான். ஓகே தானே உங்களுக்கு? சந்தோஷப்படுறாங்க மாமி. அந்த பயம் இருக்கு. அப்போது வாங்க சார் ப்ளீஸ் வாங்க மாமி, வாங்கிக்கோங்க. அவர் 50 கிலோ கொடுக்க முடியாத காரணத்தை மாமியோட மனதைரியத்தை பாராட்டி நம்ம கம்பெனி கொடுக்க அதிசய பொருள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் ஒரு உணவு அளிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா எல்லாருக்கும் உணவு அளிக்கிறது தான். அதை தான் வந்து வீடுகளில் துவங்கிய கோலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோலத்தில் துவங்கி வீடுகளுக்கும் அடுப்படி வரைக்கும் எல்லாத்துக்குமே உணவு அளிக்கிறது தான் முக்கியமான கான்செப்ட். அதை ரொம்ப வருஷமாக நிறைய பேர் வந்து அதை கீப் அப் பண்ணுறது இல்லை. நம்ம சிக்கருக்கெல்லாம் போயிட்டோம். பட் இருந்தாலும் அதை பாரம்பரிய முறையாக இருந்துட்டு இன்னும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்கள் பேர்? அனுராதா. அனுராதா. ஓகேம்மா, நீங்கள் வந்து இந்த கோலம் அரிசி மாவா எப்படி? அரிசி மாவு மட்டும்தான். எப்பவுமே அரிசி மாவு மட்டும் தான் போடுவீங்க? எப்போவுமே அரிசி மாவு மட்டும். ஏதாவது காரணம் இருக்குங்களா? அரிசி மாவு அரிசி நிறையா இருக்கா? எனக்கு முன்னாடி சொன்னீங்களா ஜீவராசிகளுக்கு தான். இதில் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கோம். ஒரு 50 கிலோ தங்கம், ஆனால் அது கொண்டு வந்திருக்கீங்களே, அந்த 50 கிலோ தங்கம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே கொண்டு போய் சாமி கொண்டு போய் ஏதாவது காப்பு சாத்திட வேண்டியதுதான். தங்க காப்பு அல்லது வெள்ளி காப்பு சுவாமிக்கு சேர்த்திட்டோன்னா நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் உங்களுக்கு நிறையா இன்னும் கொடுப்பாரு அது மாதிரி. ஸோ இந்த 50 கிலோ நாங்கள் தங்கம் தரல, நாங்கள் உங்கள்கிட்ட சும்மா அந்த கேள்வி தான் கேட்டேன். ஸோ இந்த கோலப்போட்டியில் கலந்துருக்கீங்க இல்லையா, உங்கள் கோலம் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் செகண்ட் தேர்டாக வருதான்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கிங் டிவி தொடர்ந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ஜிஆர்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டதுக்காக, பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்காக கொடுக்கலான் இருக்கோம். சார் வாங்க சார் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. பேக் டு தி ஷோ. சூப்பரான சில விஷயங்கள் பாட்டெல்லாம் கேள்விப்பட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்ரகாரம் தெருவில் இருக்கும் நம்ம பேரூரில். நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு விதமான கோலங்கள்லாம் பார்த்து ரொம்பவே அழகழகான கோலங்கள் மல்டி கலர்லலாம் பார்த்தோம். நிறைய ஸ்பெஷலாக டைம்க்கு எடுத்து அவங்களோட ஆஃபீஸ் டைமு அவங்க வேலைக்கு போகிற டைமில் ஒதுக்கி இந்த கோலப்பள்ளியில் கலந்துருக்காங்க. ஸோ ஜிஆர்டி தங்க மாளிகை வந்து பார்த்திங்கன்னா உங்களான சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து இப்போ ஒரு அழகான கோலம் ஒரு வீட்டில் இருக்குது, 2023க்கான கோலம். அது வந்து வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? ஹரிஹரன். நீங்கள் தான் இந்த கோலம் போட்டிங்களா? ஒய்ஃபு. ஓகே ஓகே ஒய்ஃப். சாரி, நீங்கள் தானே போட்டிங்களா அந்த கோலம்? சாரதா.
ஓகேங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இன்றைக்கி கேட்கலாம். 50 கிலோ தங்கம் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 50 கிலோ தங்கமா? பிளான் இல்லையா? சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டியது. கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஓகே சார், ஜிஆர்டிலேருந்து 50 கிலோ தங்கம் உங்களுக்கு கொடுத்துட்டோம், என்ன பண்ணுவீங்க? அவளுக்கு போட்டு விட்டுற வேண்டியதாங்க 50 கிலோ. வெயிட்டாக இருக்க மாட்டாங்களா? கழட்டி வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது. காலையில் 1/4 கிலோ, சாயந்தரம் 1/4 கிலோ, மதியானம் ஒரு 1/4 கிலோ போட்டால் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஜிஆர்டி வந்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை வந்தது. நீங்கள்? ஓகே, சாரி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த புத்தாண்டுக்கு புதிய நகை அப்படின்னா ஜிஆர்டியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய வேஸ்டேஜஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம், நிறைய ஆஃபர்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த கோலம் போட்டு கலந்துக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது, வாங்கிக்கோங்க ப்ளீஸ். நிறைய கோலங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற எல்லா இடங்களையும் வந்து பார்த்தாச்சு, ஒவ்வொரு வீடுகளாம் போய் பார்த்துச்சோம். இப்போ அதை தொடர்ந்து ஒரு ஃபைனலாக ஒரு சூப்பரான ஒரு வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் வசுமதி. உங்கள் பேர்? என் பேர் பாக்யலட்சுமி உமாதேவி. ஓகே, நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கோலம் போட்டிருக்கீங்க. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். ஜிஆர்டிலேருந்து ஒரு 50 கிலோ தங்கம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வந்து எங்களுக்கு கஷ்டப்படுறவங்க தான், அதனால் எங்களுக்கு சின்னது மீதி போக ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நான் வந்து 10% எங்களுக்கு வச்சுப்போங்க, 10% கோவிலுக்கு கொடுத்துட்டு மீதியெல்லாம் வந்து யாரும் இல்லாதவங்களுக்கு, கல்யாணங்களுக்கு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். அந்த 10% நீங்கள் எடுத்துகிட்டு அந்த 40%, அந்த 90%லாம் இருக்கும் இல்லைங்களாம்மா, அது இந்த மாதிரி ரோட்டில் எப்படி நான் போயிட்டுருப்பேங்கம்மா, அப்படிங்க எனக்கு அதை கொடுத்துடலாம். கொடுக்க மாட்டேன், நானும் கஷ்டப்படுறோம். அப்படி தெரியாது இல்லை, ரோட்டில் போகிறவங்கலாம் தெரியாது. இப்போதானே நீங்கள் வந்து கஷ்டப்படுறவங்க, அவங்க வந்து எப்படி என்னன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்படிதான் பண்ணுவோம். இதுதான் நாங்கள் எல்லாருமே. ஸோ எப்போவுமே கோவை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும், இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே எப்போவுமே ஒரு மனப்பான்மை இருக்கும். அது உதவும் மனப்பான்மை தான். அந்த உதவும் மனப்பான்மை வந்து எல்லாருக்குமே இருக்காது, ஏழைக்கு தான் இருக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி நகை மாளிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்க மாளிகை வாங்கியிருக்கோம், எல்லாம் வாங்குகிறோம், அதெல்லாம் வாங்குகிறோம். ஆமாம், கலெக்ஷன் நல்லா இருக்கு. அவன் வந்து பார்த்து சொல்லி நாங்கள் சீட்டு கட்டியும் வாங்கியிருக்கோம். என் பொண்ணெல்லாம் சென்னையிலே வாங்கியிருக்காங்க. எல்லாம் வாங்கி நல்லா டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா தங்கம் எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல வந்து குவாலிட்டியான தங்கம். எங்கள் பொண்ணு வந்து என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு பிடிக்கலன்னு வெளியில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு சைஸ் சரியில்லைன்னு உடனே வெளியில் வந்தவங்கள கூப்பிட்டு கேன்வாஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் மோதிரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் பொண்ணுக்கு வந்து சென்னையில் நான் 35 வருஷம் இருந்தேன். கல்யாணத்துக்கு நகையெல்லாம் அங்கே தான் வாங்கினேன். எல்லாமே ஒரு 10 பவுன் வாங்கியிருக்கேன். இங்கே தான் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கணும் கிங் டிவியில். அதில் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவாங்க, எந்த ப்ரைஸ் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ மார்கழி முடிந்து இதுக்கான ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு திருப்பி நாங்கள் வருவோம். நீங்கள் வின் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டி உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறதுக்கு நாங்கள் வருவோம். இப்போ நீங்கள் கலந்துக்கிட்டதுக்காக உங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு சின்ன நினைவு பரிசாக உங்களுக்கு வாங்கிக்கோங்க எல்லாருமே. ஆல்ரெடி எங்கள் பொண்ணு வந்து ஸ்பான்சர் பண்ணும்போது எங்கள் பொண்ணு ப்ரைஸ்
இன்றைக்கி நிறைய இடங்களில் கோலப்போட்டியில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு இருந்தோம். அது தொடர்ந்து பேரூருக்கு அடுத்து பச்சைப்பாளையம் ரோடு இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டு இதே மாதிரி கோலப்போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஓடி வந்து இங்கே வந்து பார்த்தா இங்கே அழகான கோலங்கள்லாம் போட்டு ஒரு அக்கா நின்றுருக்காங்க. அக்கா வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் ரமா. ராமா, உங்கள் பேர்? கனிஷ்கா. கனிஷ்கா. ஓகே, நீங்கள் 2 பேர் சேர்ந்து போட்ட கோலம் தானே இது? நான் போட்டேன். உங்கள் பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்க, சூப்பர். இது வந்து நேர்மையாக இருக்கணும். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இல்லை என் பொண்ணு தான் போட்டான்னு சொல்லிவிடுவாங்க. பரவாயில்ல, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இன்னும் கேட்கலான் இருக்கோம். இப்போ அது கொண்டு வந்திருக்கீங்களா அந்த பேக்? இப்போ ஜிஆர்டிலேருந்து 50 கிலோ தங்கம் உங்களுக்கு இப்போ கொடுக்குறோம், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா சந்தோஷப்படுவேன். இல்லை அது எப்படி செலவு பண்ணுவீங்களா, இல்லை அது என்ன பண்ண போகிறீங்க, என்ன கான்செப்ட்? 50 கிலோ நீங்கள் யூஸ் பண்ணணும், என்ன பண்ணுவீங்க? திடீர்னு இப்படி அதிர்ச்சியாக சொன்னால் என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்களாம். ஸோ ஓகே, ஸோ 50 கிலோ தங்கம் கொடுத்தா வேணாம் உங்களுக்கு? 50 கிலோ தங்கம் யாரும் தரமாட்டாங்க. அது வேணாம், அதை எடுத்துகிட்டு போயிருங்க அந்த பேக்கை. சரி, நாங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டுங்களா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆசைப்படாமல் இருக்கிற விஷயமே. ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ உங்கள் கோலம் ஃபஸ்ட் ப்ரைஸாக செகண்ட் ப்ரைஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கிங் டிவி பார்க்கணும். 30 டேஸ்மே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கான ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எதில் வந்திருக்கீங்க சொல்லிவிடுவாங்க. மறுபடியும் நாங்கள் நேரில் வந்து உங்களுக்கான ப்ரைஸை கொடுப்போம். இப்போ நீங்கள் கலந்துக்கிட்டதுக்காக ஒரு சின்ன நினைவு பரிசு உங்களுக்காக, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. பரவாயில்லைங்க. வண்ணமான கோலங்களை பார்த்துருப்போம். ஸோ கோவையில் அழகான இடங்களில், பேரூரில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தோம். பேரூர் மட்டும் இல்லாமல் அது சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற நிறையா மக்கள் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில். ஸோ கிங் டிவியில் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒளிபரப்பாக போகுது. இந்த கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருவில் நாங்களும் கோலப்பட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ஜிஆர்டி பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஜிஆர்டியில் நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி. இந்த புத்தாண்டில் புதிய நகை நம்ம ஜிஆர்டிலன்றது
பண்ணணும்னு மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சி இவ்வளோ அழகாக இந்த பேரூர் ஏரியா ஃபுல்லாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த நம்ம சப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்ணன் அவர் மற்றும் அவரோட மனைவி அவர்கள் லக்ஷ்மி அவர்களையும் மீட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம், ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த ஃபுல்லாக இந்த ஷோவுக்காக இவ்வளோ தூரம் மக்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க சார்? நான் வந்து ஆக்சுவலாக என்னுடைய தொழில் வந்து இந்த காஃபி வெண்டிங் மிஷின் டிஸ்ட்ரிபியூட்டருங்க பேரூரில் இருக்கேன். அப்போது பாரதிய ஜனதா கட்சியில் ஆலாந்துறை ஒன்றிய செயலாளராக இருக்கேன். மனைவி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தில் ஒன்றிய செயலாளராக இருக்காங்க. ஸோ கிங் டிவிலேருந்து நேற்று கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த மார்கழி மாதங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் அதிகாலையில் வந்து உங்களுக்கு நல்ல கோலம்லாம் போடுவாங்க, எல்லா பகுதியிலையும் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியலாசில் இருக்கார் அவருடைய நண்பர், அவர் மூலிமா வச்சு இங்கே பண்ணணும். மழை பெஞ்சதுனால நிறைய வீட்டில் சரியாக பண்ண முடியாமல் போயிடுது. அப்போது இருந்தும் ஒரு சிலர் மார்னிங் எந்திரிச்சு கொஞ்சம் சிரத்தை எடுத்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இது மென்மேலும் நிறையபடி பண்ணணும். கிங் டிவி வந்து இது நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 2-3 விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்குலாம் ஷூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் எங்கள் பேரூர் பகுதியில் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நீங்கள் பண்ணுங்கள். இந்த மழை இல்லாதனால இன்னொரு நாள் வச்சிங்கன்னா நிறையபடி எல்லா வீட்லேயுமே பண்ணி உங்களுக்கு நிறைய ஷூட் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணித்தரோம். ஸோ உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய எல்லாமே எனக்கு கிங் டிவி ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேரோட சொல்கிறாங்க. உங்களுடைய செயல்பாடு இன்னும் மென்மேலும் வளர்க்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஸோ ரொம்ப சேவை மனப்பான்மையாக பேசினதுக்காக ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், இந்த இத்தனை லேடிஸை ஒருங்கிணைச்சது நீங்கள் தான். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்துட்டே இருந்தோம், ஒவ்வொரு வீடுகளையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுங்க. எப்படி சொல்கிறாங்க எல்லோரும் உங்கள்கிட்ட? எல்லோரும் நேற்று போய் எல்லாருக்கும் சொன்னோம். கொஞ்சம் பேர் எல்லாம் நாளைக்கு வேலைக்கு போகணும், இன்றைக்கி வச்சுருக்கலாம்லன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போடுங்க, நைட்டே கூட நீங்கள் போட்டு வச்சு இது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். மழை வந்ததுனால எல்லாருக்கும் டவுட் ஆகிடுச்சு, வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதனால் ஒரு சில வீடெல்லாம் விட்டுட்டாங்க, பண்ணாமல் விட்டுட்டாங்க. ரொம்ப நன்றி. எங்களுக்கும் இதை ஆர்கனைஸ் பண்ணதில் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ரொம்ப எல்லா மக்கள் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டடாக கோலம் போடுறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க. அதுக்கு கிங் டிவிக்கும் ஜிஆர்டி தங்க மாளிகைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஸோ ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன நினைவு பரிசு எங்களுக்காக நீங்கள் வாங்கிக்கணும் ப்ளீஸ். ஜிஆர்டியில் கஸ்டமர் தான், சீட்டெல்லாம் போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் அக்கா வீட்டில் எல்லோரும் ஜிஆர்டிலாம் போட்டிருக்கோம். கிராஸ் கட்டோட ஜிஆர்டிலாம் போட்டிருக்கோம்.